10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6ல் 33 இந்த வீடியோல பார்க்கலாம். கணக்கு பாருங்க. ஒரு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் ஜன்னலில் இருந்து ஜன்னல் தரைக்கு மேல் h மீட்டர் உயரத்தில் உள்ளது. தெருவின் எதிர்பக்கத்தில் உள்ள மற்றொரு வீட்டின் உச்சி அடி ஆகியவற்றின் ஏற்ற கோணம் இறக்க கோணம் முறையே θ1 மற்றும் θ2 எனில் எதிர்பக்கத்தில் அமைந்த வீட்டின் உயரம் h இன்று 1 plus cot θ2 by cot θ1 என நிரூபிக்க. நம்ம இதுக்கு முதல்ல படம் வரைஞ்சுக்குவோம். இது ஜன்னல் இருக்கிற வீடு, சரிங்களா? இந்த பக்கம் உயரமான வீடு இருக்கு. தரையை வரைஞ்சுக்கலாம். இந்த ஜன்னல்ல இருந்து எதிர இருக்க வீட்டோட உச்சியுடைய ஏற்ற கோணம் கொடுத்திருக்காங்க. எதிர இருக்க வீட்டோட அடிப்பக்கத்தினோட இறக்க கோணம் கொடுத்திருக்காங்க. இறக்க கோணத்துக்கும் ஏற்ற கோணத்துக்கும் பார்வை கோடு வரையணும் இல்லையா? இது பார்வை கோடு. அளவுகளை குறிச்சுக்குவோமா? பாருங்க. ஒரு தெருவில் உள்ள வீட்டின் ஜன்னலில் இருந்து ஜன்னல் தரைக்கு மேல் h மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த பக்கம் இருக்கிறது ஜன்னல் h மீட்டர் உயரத்துல இருக்கு. அதனால இங்க h போட்டுக்கிறேன். தெருவின் எதிர்பக்கத்தில் உள்ள மற்றொரு வீட்டின் உச்சி அடி ஆகியவற்றின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம். உச்சியினுடைய ஏற்ற கோணத்தை θ1ன்னு வச்சுக்குவோம். அடியினுடைய இறக்க கோணத்தை θ2ன்னு வச்சுக்குவோம். இது θ2னா இதுவும் θ2 தான், சரிங்களா? இப்ப இது A B C D, இங்க E போட்டுக்கலாம். நம்ம என்ன செய்யணுமா? எதிர்பக்கத்துல இருக்க இந்த வீட்டோட உயரத்தை கண்டுபிடிக்கணுமா? அது இதுதான் நிரூபிக்கிறதா. நாம முதல்ல இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்குவோமா? செங்கோண முக்கோணம் BDC எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிற இந்த செங்கோண முக்கோணம். இதுல θ2 இருக்கு இல்லையா? நம்ம tan θ2 எடுப்போம். tan θக்கு முதல்ல ஃபார்முலா எழுதிக்குங்க. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θ இருக்கிற இடத்துல நமக்கு θ2 இருக்கு. அதனால tan θ2 சமம் எதிர்பக்கம் h பை அடுத்துள்ள பக்கம் BD. இதுல இருந்து நம்ம BD கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். BD சமம் h by tan θ2. tanங்கிறது காட்டோட தலைகீழி இல்லையா? அதனால BD சமம் h cot θ2ன்னு நாம இதை எழுதிக்கலாம். ஏன்னா cot θ சமம் 1 by tan θ. இதை நாம 9th படிச்சிட்டோம். இப்ப இன்னொரு செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் இதை எடுத்துக்கலாம். AEC எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் AEC யில் இங்கேயும் tan θ எடுப்போம். tan θ1 சமம் எதிர்பக்கம் AE by அடுத்துள்ள பக்கம் CE. CEங்கிறது BDக்கு சமம். இப்ப பாருங்க, tan θ1 சமம் AE நமக்கு தெரியாது, AEயாவே வச்சுக்கலாம். CE நமக்கு தெரியும். CEங்கிறது BDக்கு சமம் இல்லையா? BDய h cot θ2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம h cot θ2ன்னு போட்டுக்கலாம். இதை இங்க கொண்டு பெருக்கிக்குங்க. பெருக்குனீங்கன்னா AE சமம் h cot θ2 into tan θ1ன்னு நமக்கு கிடைக்கும். சமம் h cot θ2வை நம்ம மேல வச்சுக்கலாம் by tan கீழே கொண்டு போனீங்கன்னா cot ஆயிரும். cot θ1ன்னு கிடைக்கும். நமக்கு எதிரே இருக்கிற அந்த பில்டிங்கோட உயரம் வேணும். அதாவது AB வேணும் இல்லையா? AB வேணும்னா AE கூட EBய கூட்டிக்கணும். AE நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். h cot θ2 by cot θ1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் EB. EBங்கிறது எதுக்கு சமம்? ஹெச்சுக்கு சமம் இல்லையா? அங்க பாருங்க, இது ஹெச்னா இதுவும் ஹெச் தான். அதனால பிளஸ் ஹெச். இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் ஹெச் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த ஹெச் வெளியே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல 1 பிளஸ் இந்த ஹெச் வெளியே போயிடுச்சுன்னா cot θ2 by cot θ1. கணக்குல அதைத்தானே நம்ம நிரூபிக்கணும். எதிரே அமைந்த வீட்டின் உயரம் h into 1 plus cot θ2 plus எதிரே அமைந்த வீட்டின் உயரம் h into 1 plus cot θ2 by cot θ1ன்னு நாம நிரூபிக்கணும். நாம அதை தான் கொண்டு வந்து இங்க நிரூபிச்சிருக்கோம். நன்றி மாணவர்களே.